ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஜூலை 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ரோஹிணி வந்து ரூம்ல சோகமா உட்காந்துருக்குறாங்க. போனே மனோஜ் வந்தனே பாத்தியா, முத்து வந்து படிக்காதவன் தான், ஆனா அவன் வந்து ஒய்ஃப் விட்டு கொடுத்தார பத்தியா, அதுல வந்து அவர் எல்லாத்தோட மேலதான் இருக்கிறாருன்னு இப்போ மனோஜ் வந்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். முத்து வந்து மீனாவை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டான். இனிமே நானும் அந்த மாதிரி இருக்கேனோடனே ரோஹிணி ரொம்ப சந்தோஷத்துல போய் ஹக் பண்ணி ரெண்டு பேருமா முத்தம் கட்டுக்கிறாங்க. சத்தம் கேட்டு வெளியில இருந்து விஜயா வந்து கதவு தட்டுறாங்க. டே, இங்க என்னடா நடக்குது அப்படின்னோடனே ரோஹிணி கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கேனோடனே, இல்லம்மா போன் பேசிட்டு இருக்கேனோடனே, அவளை இங்கனோடனே குளிச்சிட்டு இருக்கிறானோடனே, இல்லையே வேற மாதிரியா சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு விஜயா கேட்கறாங்க. இல்லம்மா, நான் அவ குளிச்சிட்டு இருக்கா, தண்ணி சத்தமா இருக்கணும்னே. இல்லையே, இந்த வீட்டுல நான் இவ்வளவு நாளா இருக்கிறேன், எனக்கு தெரியாதானே. எதுவும் இல்லம்மா அப்படின்னோடனே இப்ப விஜயா போயிடுறாங்க. போனோடனே ரோஹிணி வந்து டோரை லாக் பண்ணிட்டு ஓடி வந்து மனோஜை கட்டி பண்ணி, இந்த மாதிரியான ஒரு மனோஜ் தான் நான் எதிர்பார்க்கிறேன், என்னை விட்டு கொடுக்காத ஒரு மனோஜ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, முத்து வந்து வீட்டுக்கு வர்றாரு. அப்ப வீட்டுல யாருமே இல்ல, மீனா மட்டும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னும் சாப்பிட வரலையா, இன்னைக்கு சப்பாத்தி உங்களுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலன்னொடனே முத்து நீ சாப்பிட்டியான்னு கேட்கும்போது மீனா அங்க காணும். ரொம்ப ஃபீல் பண்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னா, சீதா வந்து அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்ப எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பும் போது கீழ இருந்து அவங்க ஹவுஸ் ஓனர், பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்காங்கெல்லாம் வந்து எல்லாருமே அருணுக்கு வந்து அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எங்க சீதாவை நல்லா பாத்துக்கோங்க, முத்து வந்து ஒரு நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் முத்துவை பார்த்து பெருமையா பேசிட்டே இருக்க அருணுக்கு அப்படியே பிபி ஏறுது. அவர் வந்து சீதா அம்மா வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னே சரின்னு சொல்லிட்டு இப்போ சீதா வந்து மீனை தனியா ரூம் கூட்டிட்டு போயிட்டு அட்வைஸ் பண்றாங்க. இந்த மாதிரி எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி சாமி கும்பிட்டு அவங்கள வந்து அனுப்பி வைக்கிறாங்க. சீதா வந்து முத்துக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போறேன் மாமா, நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லை, என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கு, எனக்கு சவாரி வந்துருச்சுன்னு சொல்லி அனுப்பி வச்சிடறாரு. இப்போ முத்து வந்து ஷெட்டுக்கு வரும்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த மாதிரி மீனா இல்லாதது எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா, வீட்டுல சாப்பிட்டேன்னு கேட்க கூட ஆள் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி வா வந்து சாப்பிடணுன்னே, என்னது சாப்பாடு வீட்டுல இருந்தா அதை கொண்டு வந்துருக்கணுன்னே, எங்க வீட்டுல இருந்தாலும் ஓ மாமியார் வீட்டுல இருந்து இப்பதான் சிஸ்டர் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி, நீ நாங்களா இருந்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு முத்துவை சாப்பிட சொல்லிட்டு இவங்க எல்லாம் போயிடுறாங்க. முத்து டிஃபன் பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டு அப்படியே அந்த வாசனையில இது பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல மீனா உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. முத்து மீனாவை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.